வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம், எதை நோக்கி நம்ம போறோம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன? ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களா, அல்லது அவங்க வாழ்க்கையில் எதிராக ஒன்று தோத்துட்டாங்களா, நீங்க சொல்லுங்க, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா, என்ன செய்வாங்க? போய் மது குடிப்பாங்க, போய் சிகரெட் அடிப்பாங்க, போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க, அல்லது தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனா ஒரு முஃமினுக்கு, இறைநம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில நிம்மதியற்ற சோதனைகள் வராம எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் சோதனைகள் வரும், நல்லவங்களுக்கும் வரும், கெட்டவங்களுக்கும் வரும். எல்லாரையும் மனிதன் பிறந்தாலே வல்லநபுல் ஒன்னக்கும் நல்லா சொல்லிட்டான், உங்களை சோதிச்சுதான் ஆவன்னு சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதிகமா அஷத்து பலா, இந்த உலகத்திலேயே அதிகமா சோதிக்கப்பட்டது யார்? நபிமார்கள்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்தவங்க. நீங்க எவ்வளவு ஒரு மனிதனுடைய சோதனை அல்லாஹ் எப்படி கொடுப்பான்னா அவனுடைய மார்க்கத்துக்கு தக்கன கொடுப்பான்.